பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி ஆதியாகமம் 22 அதிகாரம் 17வது வசனம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மலர்களைப் போலவும் பெருகவே பருகப்படுவேன் என்று உன் சன்னதியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீயும் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒரு உயர்ந்த ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்துவத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுப்பதற்கு காரணம், அங்கே ஆபிரகாமுக்கு 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே பார்க்கும்போது ஒரு சோதனை வந்தது. 25 ஆண்டுகள் காத்திருந்து ஆண்டுடைய வாக்கு தத்துவத்தின்படி நம்பி விசுவாசித்து காத்திருந்த அவர் கர்ப்பத்தின் கனியினால் ஈசாக்கை பெற்றெடுத்தார். அதிகமாக ஈசாக்கை நேசித்ததும் அன்பு செலுத்ததன் மூலமாய் தேவனுடைய உள்ளத்திலே இவனுடைய அன்பும் இவனுடைய நேரம் செலவிடுதலும் தன் மகனோடு இருக்கிறது என்பதை அறிந்த ஆண்டவர் அவனை சோதிக்க ஆரம்பித்தார். ஆகவே அவனை பலியிடும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டார். அப்பொழுது சற்றும் பின்வாங்காமல் மோரியா மலைக்கு 3 நாட்கள் பிரயாணப்பட்டு தன் விசுவாசத்தில் எந்த முறுமுறுப்பு இல்லாதபடி கர்த்தரே தந்தார், அவரே கேட்கிறார் என்று விசுவாசத்தில் தொடர் பிரயாணத்தை மேற்கொண்டு பலியிட கடந்து சென்றதாக திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த வேளையில் தானே ஆண்டவர் சொல்லுகிறார் 16ஆம் வசனத்திலே, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் என்று சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கும் சன்னதிக்கும் கொடுக்கிறார். கர்த்தருடைய சோதனைகளை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். சோதிக்கப்பட்ட பின்பு அவன் சுத்த பொன்னாக விளங்குவான் என்று வேதத்தில் வாசி. ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட அந்த பெரிய சோதனைகளை சற்றும் பின்வாங்காதபடி, அதைரியப்படாதபடி, அவிசுவாசப்படாதபடி, மனைவிடத்திலே கலந்து கொள்ளாதபடி, யாரிடத்தில் முறையிட்டுக் கொள்ளாதபடி தன்னை திடப்படுத்தி கொண்டு தன் விசுவாசத்தோடு தன் மகனை அழைத்து மோரியா மலை 3 நாள் பிரயாணப்பட்டு ஆண்டவர் காண்பித்த அந்த மலையில பலிபிடத்தை உருவாக்கி தன் அருமையான மகனை பலிபிடத்தில் கிடத்தி பலிக்கு அர்ப்பணித்த போதுதான் தேவனுடைய குரல் அதை தடுத்து நிறுத்தி தேவன் ஆசீர்வதிக்கிற விதம் பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே அவனை கர்த்தர் வழி நடத்துகிறார். 12ஆம் அதிகாரத்திலே உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவே நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று உயர்வான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் திரும்பவும் 12ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லுகிறார்? பெருகவே பெருக பண்ணுவேன், உன் சன்னதியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கூடுதலான ஆசீர்வாதங்களை, சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் வருகிறவர்களை என்ன வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வாய் என்று அங்கே சொல்லுகிறார். எபிரேயர் பவுலுடைய அழகாக எழுதுகிறார். 6ஆம் அதிகாரத்திலே அங்கே 13ஆம் வசனத்திலே ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தன்னிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆனால் கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த நாளில இந்த சோதனையில் இவர் வெற்றி கண்டவுடனே தேவன் ஆசீர்வதிக்கிற இன்னொரு விதமான ஒரு ஆசீர்வாதம் ஆதியாகமம் 22:18 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன் சத்துருக்கு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே ஆணையிட்டேன். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன் ஆண்டவர், அவருடைய சன்னதியாகிய நீங்களும் நானும், விசுவாச மார்க்கத்தாராகிய நீங்களும் நானும், ஆபிரகாம் சன் ஆஃப் ஆபிரகாம், சன் ஆஃப் டாட்டர். கர்த்தருடைய ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், மகன் என்று அழைக்கப்படுகிறவன், மகள் என்று அழைக்கப்படுகிற என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்திற்கு நம் பேரிலும் ஆணையிட்டிருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய இந்த அருளுரை மூலமாக தேவன் நம்மோடு இடைபெறுகின்ற இறை வார்த்தையின் மூலமாய் தேவன் சத்துருக்குடைய அந்த விசேஷித்த
வாசலை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை அருளுவார் என்பது உண்மையான ஒரு காரியம். சற்றும் சோர்ந்து தளர்ந்து போய்விடாதபடி கிறிஸ்துவில் வேரூண்டி நாம் நிலைத்திருக்க வேண்டும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே 36ஆம் வசனம், கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்ததால் கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் அங்கே புறப்படும் போது கர்த்தர் பெருமானிலே புறப்படுவதற்கு முன்பதாக அங்கே சொல்லப்பட்ட 35, 36ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் வஸ்திரங்களையும் பொன்னுடைமைகளையும் அவர்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். சத்துருடைய வாசல்களை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்பது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதை திருமறையில் வாசிக்கிறோம். கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அன்பின் ஆண்டவர் அவருடைய அருமையான சீசர்களை, அவரை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற விசேஷமான வாக்குறுதி சொல்லப்படுகிறது. கர்த்தர் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சீசர்கள் வேதம் சொல்லுகிறது 17ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அதை கவனிப்பீர்கள் என்றால், 70 பேரும் சந்தோஷத்துடைய திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே பிசாசுகளுக்கும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் கத்திருப்பால் சத்துருடைய செயல்பாடு ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நீங்கள் பிசாசுகள் கீழ்ப்படுகிறது என்று சந்தோஷப்பட வேண்டாம். உங்களுடைய பெயர்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டதை குறித்து நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று சொல்லி அருமையான சீசர்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே அந்த 20ஆம் வசனம், ஆயிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உடைய நாமங்கள் பரலோகத்தில் எதிர்ப்பதற்காக சந்தோஷப்படுங்கள். எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒரு காரியம் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய அதிகாரம் பெற்ற பிள்ளைகள், அவருடைய அந்த அதிகாரத்தை பூலோகத்திலே அவர்கள் மேன்மையை காணவும், நித்தியத்திலே பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருப்பதை ஆண்டவர் அடித்தரமாக நமக்கு சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே வேதம் அழகா சொல்கிறது. பேதுரு என்ற சீமோனை வேதம் சொல்லுகிறது. 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது லூக்கா 22:31, பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளவினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். சாத்தானுடைய சத்துருடைய சோதனை உங்களை மேற்கொள்ள வருகிறது. பட் ஒன் திங், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ கொடப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்கிறார். சாத்தானுடைய சோதனைகள் நம்மை நெருங்கும் போது கர்த்தர் பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் நானும் நீங்களும் சாத்தானால் சோதிக்கப்பட்டு ஒருவேளை நாம் பின்தங்கி விடக்கூடாது, அதைரியப்பட்டு விடக்கூடாது, பின் வாங்கி கூடக்கூடாது என்பதற்காக தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால் நமக்காக ஜெபிக்கிறார். உனக்காக வேண்டிக் கொண்டேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். 26வது வசனம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலகீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியார் ஆவியானவர் தாமே வாக்கடங்கா பெருமிச்சிகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அன்பின் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர், தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு உங்களோடு இணைந்து, ஒருவேளை நாம் ஜெபிக்கிற ஜெபம் அறியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், சத்துருக்களுடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் இருக்கலாம், சத்துருக்களை முறியடியாமல் இருக்கலாம். அதற்காக ஆவியானவர் நாம் ஜெபிக்கிற வேளையிலே நம்மோடு இடைப்பட்டு நம்மோடு கூட சேர்ந்து ஜெபித்து நம்மை உற்சாகப்படுத்தி நமக்கு வெற்றி வாகை சூடி தருகிறவராக இருக்கிறார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது ராஜா எப்படியா சொல்லுகிறார், சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினாலே ஆண்டவரே நீ என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று நான் அறிகிறேன். எவ்வளவு ஆழமான ஒரு நம்பிக்கையான வார்த்தை. வாழ்க்கையில் நடக்கிற நடைமுறை வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிற காரியம், சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் என் தேவன் என்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார். 119ஆம் சங்கீதம் 97, 98 நீங்கள் வாசிக்கும் போது, சங்கீதம் 119, 97, 98,
உடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருகளிலும் அதிக ஞானமுள்ளவராக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு உன்னத ஞானத்தை தந்திருக்கிறீர். அந்த ஞானம் சத்துருக்களிலும் அதிக ஞானத்தை எனக்கு தந்திருக்கிறீர். அப்ப சத்துருவை ஜெயம் கொள்வதற்கு அப்படின்னு சொல்லுகிறார். சத்துருவை ஜெயம் கொள்வதற்கான ஞானத்தை எனக்கு நீ தந்திருக்கிறீர். ஆகவே நான் ஞானத்தோடு கூட இந்த நாட்களில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ என் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். அவை கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கற்றுத்தருகிற, வழி நடத்தி செல்கிற இந்த விசேஷமான கிருபைகளை அதிகமாய் பெற்றுக்கொள்ள இறை ஆசீர்வாதத்தோடு கூட தேவ சமூகத்திலே காத்திருக்கவும், ஜெபம் செய்யவும், வேதத்தை தியானிக்கவும், திருமறை வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தர் சத்துருக்களை ஜெயிப்பதற்கான ஞானத்தை தருகிறார். சரியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் சாலமோன் ஞானி எழுதுகிறார். 14 வசனத்திலே ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அது இந்த குடிகள் கொஞ்ச மனிதர்கள். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அது ஞானம் உள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆகிலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. நன்றாய் பாருங்கள். ஞானம் அகிம்சை முறைமையிலே அந்த பட்டணத்தை மீட்டு தரும்படியான ஒரு வலிமை, வல்லமை நிறைந்ததாய் அந்த ஏழை மனிதன் ஞானம் உள்ளவனாயிருந்தான். வேதத்தில் சாலமோன் ஞானி மிக அருமையாக அதை சொல்லி முடித்திருக்கிறார். அந்த ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எந்த வயதுகளாக இருக்கலாம், கர்த்தருக்கு கடவுளுக்கு பயப்படும் போது, கடவுளுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது, தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது, தேவன் நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ அவர் உன்னத ஞானத்தை எனக்கு தருகிறார். அதோடு கூட சத்துருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் சோதனைகள், போராட்டங்கள் வரும்போது அதைரியப்பட்டு அவிசுவாசப்பட்டு விடாதபடி ஜெபத்தோடு கூட பரிசுத்தாவினுடைய உதவியோடு கூட இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்வில் கர்த்தர் பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர், ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆண்டவர் அவருடைய சன்னதிகளாக உங்களையும் என்னையும், விசுவாச மார்க்கத்தாராகிய உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் கவனமாக, ஞானமாக கர்த்தருடைய பாதையில் வழிநடத்தப்படுவோம். வஞ்சிக்கிறவன், பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். ஜாக்கிரதையாக வாழும் என்றால் வெற்றி உண்டு. வெற்றி உள்ள வாழ்க்கை நாம் வாழுவது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுப்போம். ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை தியானித்தோம். உடைய வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன்றும் இருக்கிறது. வாக்கு தத்துவம் செய்த கர்த்தர் வாக்கை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே எங்களுக்கு ஜெப உதவி செய்கிற பரிசுத்தாவியானவராக இருக்கிறீர். எங்களுக்காக பரலோகத்தில் பிதாவின் வலதுபுறத்தில் உட்கார்ந்து வேண்டிக் கொள்கிற இயேசுவாகிய தேவன் இருக்கிறீர். ஆகவே சத்துருடைய ஆண்டவரே தந்திரங்களுக்கும் சத்துருடைய கிரிகைகளுக்கும் நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடி பூலோகத்தில் இறை ஆசீர்வாதத்தோடும் பாதுகாவலும் பராமரிப்போடும் வாழ ஆண்டவர் எங்களுக்கு ஞானம் தந்திருக்கிறீர். ஆக தெய்வீக ஞானத்தோடு நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஒவ்வொரு நாளும் என் அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்கிறாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஆமேன், ஆமேன். May God bless you. Meet again.